இந்த கிரைசிஸ் இருக்குல்ல, இது ஏசியாவில் மட்டும்தான் இப்படி தலைவரிச்சாடுன்னு நினைக்காதீங்க. ஏசியா தாண்டி இன்னும் பல நாடுகளும் இதே நிலைமை தான். உதாரணத்துக்கு எஜிப்தில் இந்த மால்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்னு இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக மூடிடணும். ரொம்ப நாளாக திறந்து வச்சிடக்கூடாது. இந்த விஷயத்தை கொண்டு வந்தாச்சு. அண்ட் இந்த பில் போர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைகளுக்கு வெளியே நல்லா மின்னணுல பயங்கரமாக நல்லா மின்னி எரியும் பாருங்க லைட்ஸு, அது எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கடை இருக்குல்ல, போர்டை பார்த்து வந்துக்கிட்டோம், லைட்டில் எரிய வேணாம், எனர்ஜியை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுன்ட்டு இப்போ ஏற்பட்ட சிக்கன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஈஜிப்தில். அண்ட் கென்யாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபியூல் எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியாச்சு. முதல்ல நம்ம நாட்டுக்கு பார்த்துப்போம், இதுக்கப்புறம் இருந்தால் வெளிநாடுகளுக்கு போட்டோன்னு அவங்க எல்லாத்தையும் ஹால் பண்ணிட்டாங்க. அண்ட் நியூசிலாண்டில் ஏர் நியூசிலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்வீஸு கிட்டத்தட்ட 1000 ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கார்லெஸ் டே பாலிசி அப்படின்ற விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நாமெல்லாம் கார்கள் அப்புறம் இருசக்கர வாகனங்கள் பெருசாக பயன்படுத்தாமல் சைக்கிளை மட்டும் யூஸ் பண்ண அப்படிங்க இருக்கும். சுற்றுப்புறச்சூழல நல்லா இருக்கும், அட் தி சேம் டைம் எரிபொருளும் ஃபுல்லாக மிச்சம் பண்ணப்படும். இந்த விஷயம் சார்ந்த பாலிசியை அவங்க ஃபுல் பிளெஜாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா இங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரேஷனிங் பேஸில் லிமிடேஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஃபுல்லாக இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஃபியூலை பேஸ் பண்ணி.